ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மசாலா அக்கி ரொட்டி தாங்க செய்ய போகிறேன். அக்கி ரொட்டி கர்நாடகாவோட ஃபேமஸ் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கி ரொட்டி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், நைட்டுக்கும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அரை கேரட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நான் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் 2-3 சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இன்ஸ்டன்ட் ரைஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன், அதாவது அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி ரொட்டி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மெஷரிங் கப் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எதில் அலோவ் பண்ணுறீங்களோ அதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துட்டு நம்ம சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மசாலா அக்கி ரொட்டின்றதுனால நம்ம இன்றைக்கி மசாலாலாம் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் நம்ம. இது சேர்த்துட்ட பிறகு நம்ம கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் தண்ணி பாருங்கள், வெதுப்பான தண்ணி தான் நான் சேர்க்க போகிறேன். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கை வச்சாக்கா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நான் தட்டு எடுத்துகிட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அந்த தண்ணி சேர்த்துட்ட பிறகு நம்ம சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொட்டி சரியாக தட்டுறதுக்கு வராது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மாவை பிசைஞ்சு கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துருக்கேன். நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் இஞ்சி சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். இஞ்சி துருவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கொடுத்துடலாம். கொடுத்துட்ட பிறகு இப்போ நான் எண்ணெய் கவர் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன். அது மேலே தான் நான் இன்றைக்கி ரொட்டி தட்ட போகிறேன். பாருங்கள், உங்கள்கிட்ட எண்ணெய் கவர் இல்லைனா நீங்கள் வாழை இலை கூட வச்சு தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெரிய உருண்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கவர் மேலே வச்சு தட்ட போகிறேன். நான் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக தட்டி பாருங்கள். நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு கவர் மேலே. அதுக்கப்புறம் நம்ம தட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் எள்ளு சேர்க்க போகிறேன். இதில் கருப்பு எள்ளு தான் சேர்க்க போகிறேன். கருப்பு எள்ளு ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு இதை தட்டலாம். இப்போது நம்ம மெல்லிசாக தட்டிக்கலாம் ரொட்டி, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் தட்டின்னு இருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தட்டிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் ஸ்லோவாகவே தட்டுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இப்போ பாருங்கள், நான் தட்டி முடிச்சுட்டேன். பாருங்கள், திக்னஸ் பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிசாக தட்டியிருக்கேன் நான். இப்போ நான் கல் வச்சுருக்கேன், காயறதுக்கு தோசை கல் வச்சுருக்கேன். அது மேலே தான் நான் இப்போ காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கவரை ஷீட்டை எடுத்து போட்டுறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு எண்ணெய் போட்டுடலாம். நம்ம 2 சைடும் எண்ணெய் சேர்க்கலாம். நம்ம இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த அக்கி ரொட்டி மசாலா அக்கி ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நார்மல் அக்கி ரொட்டி கூட வீடியோவில் போட்டிருக்கேன். அது வேணும்னா போய் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நான் சுட்டு எடுத்துகிட்டு இன்னொரு ரொட்டி தட்டி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துட்டு போகிறேன் கல்லில். சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி தான் நம்ம 2 பக்கமும் போட்டு திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எள்ளு உங்களுக்கு ஆப்ஷனல். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு, அதனால தான் நான் எள்ளு சேர்த்தேன்.
எள்ளு வேண்டான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மசாலா அக்கி ரொட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகாவில் வந்து அக்கி ரொட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊர்லேயும் செய்வாங்க நம்மளுக்கு அக்கி ரொட்டியை. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா அக்கி ரொட்டின்னு சொல்லிட்டு நான் செஞ்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு அவ்வளோனா நைட் டின்னருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரொட்டி வந்து கொஞ்சம் ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கு சட்னி வந்து உடச்சக்கடல சட்னி தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தேங்காயெல்லாம் போட்டு நான் உடச்சக்கடல சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது சர்விங் தட்டில் வந்து சர்வ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 ரொட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் எள்ளு சேர்க்கல, எள்ளு சேர்க்காத பண்ணேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.